நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு வழிகள் எப்பவுமே இருக்கும். காலையில எழுந்த மாத்திரம் மட்டும் ராத்திரி நம்ம படுக்கை முற்றும் நம்ம யா இது நீதிமொழிகள்ல சொல்லும். மனுஷருடைய இருதயத்தில் அநேக எண்ணங்கள் உண்டு. நம்முடைய யோசனைகள்ல, நம்முடைய சிந்தனைகள்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம எழுந்த படுக்கையில எழுந்து மாத்திரம் நம்ம ஜெபிக்கலாம், இல்ல நம்ம படுக்கலாம், இல்ல நம்ம எழுந்து நம்முடைய தனிப்பட்ட வேலைகளை குடும்பத்துக்காக உபசரிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், இல்ல வேலைக்கு போகணும் என்று சொல்லி நமக்கு அநேக சாய்ஸஸ் இருக்கிறது. அதன் மத்தியில நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்? நம்ம உபாகம் எழுதின புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொண்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வசனம் 19ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லும். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஆகையினால் நீங்கள் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். இந்த இரவு நேரத்துல கர்த்தர் இந்த வார்த்தையோட நம்ம இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த ஜீவன் இருந்ததுனால அன்னைக்கு அடிமைதனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க அடிமைதனத்துல இருந்து மீட்டெடுக்கும்படிக்காக, ஒரு இரட்சகராக, ஒரு விடுதலை ஆக்கும்படிக்காக கர்த்தர் மோசையை எழுப்பி 10 வாதைகளை அவங்களுக்காக அனுப்பி, அவருடைய ஓங்கிய புயத்தினால, அவருடைய வல்லமையினால பார்வனையும் அவன் படகுகளையும் அவனுக்கு சூழ்ந்திருக்க எல்லா சேனைகளும் அவங்க எதெல்லாம் தெய்வமாய் நினைச்சு வணங்கி அதுதான் உண்மை என்று இஸ்ரவேலும் கூட அந்த மக்கள் கூட ஒன்றாய் சேர்ந்து கொண்டு அதை வணங்கி இருந்த அந்த அடிமைதனத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு வாதை அனுப்பி கர்த்தர் விடுதலை ஆக்கி இன்றைக்கு செங்கடலை பிளந்து நடக்க செய்து அந்த சீனாய் மனைக்கு கொண்டு வருகிறார். ஆனா அந்த கொண்டு வந்த மாதத்துல கர்த்தர் மோசையோட வெளிப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார். நான் ஜீவனும் மரணத்தையும் ஆசீர்வாதையும் சாபத்தையும் உனக்கு வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கூட இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னது போல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அவருடைய கருத்துல ஜீவன் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அநேக சாய்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது நம்முடைய பார்வையில அது நல்லா இருந்து இந்த போட்டு இருக்கிற பிளான் அது பெஸ்டா இருக்கும் என்று நீதிமொழிகள் அதே 16ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சொல்லும். நமக்கு இருக்கிற ஆலோசனைகள் படி நம்ம நினைவுகள் இருக்கலாம், பிளான்ஸ் போடலாம். ஆனா கர்த்தர் அதை வாய்க்க செய்யணும். சோ நமக்கு இருக்கிற எல்லா காரியத்திலையும் நம்ம போடுகிற பிளான்லயும் நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே இந்த போடுகிற பிளான்ல அது உமக்கு நேராய் ஜீவனை கொண்டு வருகிறதா, அது ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறதா, இல்ல அது நேரா நான் போட்ட பிளானு அது என்னை திருப்திப்படுகிறதா இல்ல உண்மை திருப்திப்படுத்துகிறதா என்ற நல்ல காரியத்தை நம்ம யோசிக்கணும். நீதிமொழிகள்ல 18ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளலாம். The book of Proverbs chapter 18 verse 21ல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பிரியமுடையவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்றைக்கு நம்ம கூட நம்முடைய வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள்ல அது கிருபை உள்ள வார்த்தையா, ஜீவனுள்ள வார்த்தையா, இல்ல அது நம்ம பேசுகிற வார்த்தை நமக்கு அது என்ன கொண்டு வருகிறது? நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுகிற வார்த்தைகள் மத்தியுள்ள சொன்னது போல பிரேயர்ல கூட சொன்னாங்க, இருதயத்தின் நினைவுல தான் நம்ம வாய் பேசும். சோ நம்ம இருதயத்தில் நம்ம எதை நிரப்பி வைத்திருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தை நம்ம நிரப்பிக் கொள்ளுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு பார்த்தது சொன்னது போல ஜீவ மார்க்கத்தை நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்த ஜீவ மார்க்கம் எப்படிங்க வரும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருக்கும் பொழுது நம்ம நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கனியை கொடுப்போம். அந்த வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுடைய இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பேசலாம். எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து மார்க் 11ல சொன்னது போல இந்த மலையை பார்த்து நீங்க பேசுங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குது, அது பைனான்சியல் பிரச்சனையா இருக்கலாம், சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், குடும்பத்துல சமாதானமற்றமா இருக்கலாம், ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கலாம். இன்னைக்கு ஜெபித்தபடி அநேக குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்கலாம். அநேக சத்ருன் போராட்டத்துல இருக்கலாம். அது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை நம்ம நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. இந்த ஜீவனை கொடுக்கிற அந்த இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்லுறார், ஜீவனை நீ தெரிந்து கொள்ளு. நம்ம இருக்கிற வாழ்க்கையில, இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கையில சத்ரு ஒரு பக்கம் அவனுடைய ஆலோசனை நம்ம காதுகள்ல சொல்லி அவனை தூண்டி விட்டு அநேக மரணத்தின் காரியத்தை நேராய் திருப்பான். இல்ல நம்முடைய சுயமான இந்த மாம்சத்தின் காரியத்துல நம்ம யோசிச்சு தேவனுடைய வழியை விட்டு நம்ம விலகக்கூடியோம். அதுல 3வது நபராக கர்த்தருடைய ஆவியானவர். ஆவியானவருக்கு நம்ம இருதயம் லகுவா இருக்கும் பொழுது
கர்த்தர் நம்முடைய இருதயத்துல பேசுவார். 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தொடங்கி 7ஆம் வசனத்தின் மற்றும் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸ்டோரியில அது நிஜமாய் நடந்த ஒரு சம்பவம். எலிசா தீர்க்கதரிசி பின்னிடத்துல மேன் ஒரு விதவை வருவான். அவரோட கூட இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எலிஷாவோடு கூட இருந்த அந்த தீர்க்கதரிசி மறைத்து போவார். அவர் விதவையாகி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கடன் வாங்கி, இப்போ அந்த கடன்காரர்கள் வீட்டுக்கு முன்பாக வந்து அந்த ஸ்திரீ கிட்ட சொல்லுவாங்க, இப்போ நீங்க கடத்தை கட்டலனா உங்களுடைய பிள்ளைகளை நான் எடுத்துக்கொண்டு போய்விடுவேன் என்று. அந்த விதவி அவர் பண்ண ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம். இந்த தீர்க்கதரிசியை நோக்கி, ஐயா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், என் கணவன் உங்களோட தேவனுக்கு பயந்து மோடு கூட நடந்து வந்தாரு. ஆனா அவரு கடன் வாங்கி இருக்கிறாரு, கடன் கட்ட முடியல. எங்களுக்கு இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற எந்த பொருளும் இருக்கல, எங்கள்கிட்ட இல்ல. எங்களுக்கு எப்பயாவது உதவி செய்ய. என்னுடைய 2 பிள்ளைகளை கூட இப்போ இவங்க எடுத்து போய் போடுவாங்க என்று சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அந்த மரணத்தின் சுச்சுவேஷன்ல யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒரு தனித்த சிங்கிள் மதராக போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் வேலையும் இருந்திருக்காது. அந்த சுச்சுவேஷன்ல எலியா தீர்க்கதரிசி கிட்ட வந்து சொல்லுவாங்க, எலிஷா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வாரு. இன்றைக்கு நம்ம கூட கர்த்தரை நோக்கி நாம தைரியமாய் வரலாங்க. அந்த கிருபாசனத்துல தைரியமாய் வரலாம். இன்றைக்கு ஏசப்பா பார்த்து நம்மளை கேட்கிறார், இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்யணும்? எந்த பகுதியில உனக்கு ஜீவன் வேணும்? உன்னுடைய எல்லா காரியத்திலையும் நமக்கு யோசனைகள் உண்டு, திங்கிங் உண்டு. எப்படி ஆண்டவரே நான் இது செய்து, எப்படி நான் கடந்து போவது நமக்கு யோசனை இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்துவனுக்கு போராட்டங்கள் வரும், நெருக்கடி வரும். அந்த நேரத்துல நம்ம யாரை நோக்கி போகிறோம்? மனுஷனை நோக்கி போகிறோமா, இல்ல தேவனை நோக்கி, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பாதத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரை கொடுப்பேன். அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி போகிறோமா? இந்த இரவு நேரத்தில் நம்ம ஒரு யோசிக்கக்கூடிய காரியம். அன்றைக்கு எலிஷாவை நோக்கி போய், ஐயா நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு நல்ல ஆலோசனை அந்த விதை கொடுப்பாரு. உன் வீட்டுல என்ன இருக்கிறது? அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட இருக்கிறது வெறும் ஆண்டவரே ஐயா ஒரு கோப்பையில ஒரு எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கு, அவ்வளவுதான். என் வீட்டுல அத்தனை தரித்திரமான ஒரு சுச்சுவேஷன், எல்லாமே இழந்து போய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் பகுதியில உங்க குடும்பத்தின் பகுதியில, உங்களுடைய வாழ்க்கையின் பகுதியில எதெல்லாம் நீங்க எழுந்து, ஆண்டவரே நான் இதெல்லாம் குறைவா, ஆண்டவரே எதுவுமே இல்லாம நான் காலியா இருக்கிறேன் என்று என்னுடைய சமூகத்துல நீங்க சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனை அன்றைக்கு எலிஷா கொடுத்து ஆரம்பித்து, நீ போய் உங்களுடைய அயலாறு வீட்டுக்கிட்ட எதெல்லாம் காலியா இருக்கிறதோ அந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து உன் கதவை நீ சாத்தி கொண்டு, நீயும் உன் பிள்ளைகளும் அந்த இருக்கிற எண்ணத்தை, அந்த காலியான பாத்திரத்தை நீ ஊற்று என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம கூட உங்களுடைய அறை வீட்டை நீ சாத்தி கொண்டு, மத்தியுள்ள சொன்னது போல 6ஆம் அதிகாரத்துல உன் ஜெபயாரையை நீ சாத்தி கொண்டு, உன் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நீ நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வெட்டாந்தரத்துல வெளிச்சத்துல உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டம் என்று நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோமோ, அன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல லாசரு மரித்து போய் 3 நாள் அடக்கப்பட்ட அவருக்கு செய்தி வருது. ஆனாலும் கர்த்தர் தாமதமாய் வருவார். ஆனா அந்த தாமத்தின் நேரத்துல கூட மார்த்தா வந்து சொல்றார், ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப நம்முடைய சகோதரன் எங்கள்கிட்ட இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு எந்த ஹோப்பு கூட இல்லை. ஆனா எங்களுக்கு தெரியும் நீங்க தான் உயிர்த்தெழுந்தனும் வல்லமையும் நீங்க தான் எனக்கு தெரியும் என்று ஆண்டவரை பார்த்து சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பா என்று. இந்த இரவு நேரத்துல நமக்கு தேவையானது இந்த ஜீவ ஊற்றாய் இருக்கிற இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்க எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? நீங்க உண்மையா நீங்க இந்த வசனத்தின்படி உனக்கு ஜீவனும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபையும் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன் இன்றைக்கு நம்ம எது தெரிந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாதையில, நம்ம குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல, நம்முடைய எதிர்காலத்துல ஊழியத்தை செய்கிற பாதையில எதை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம்? ஆர் வி லுக்கிங் இன் த வே ஆஃப் லைஃப்? நம்முடைய ஜீவ மார்க்கத்தை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல மத்திய 7ஆம் அதிகாரத்துல 13, 14ஆம் வசனத்துல சொன்னது போல இடுக்கமான வாசல் வழியில நம்ம பிரவேசிக்கிறோமா? அந்த ஜீவனுக்கு போகிற வாசலை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோமா? இல்ல நம்ம விசாலமான வழியில போய் நம்ம அழிவுகள்ல போய் கொண்டிருக்கிறோமா? இதை இரவு நேரத்துல நமக்கு ஒரு 2 சாய்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு சாய்ஸ் உண்டு. அந்த சாய்ஸ்ல
நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்? நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாமுக்கு அவருக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நிச்சயமா சாராள் இடத்துல இருந்து உன் கர்ப்பத்தை நான் ஆசீர்வதித்து நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண நான் சந்ததியை கொடுப்பேன் என்று நடுவுல அவர் ஒரு சாய்ஸ் பண்ணாரு. அதனால இஷ்மவேல் பிறந்து அநேக பிரச்சனைகள் வந்து, ஆனா வாக்குத்தத்தை பண்ணின தேவன், ஆபிரகாம், நீ தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை விட்டு போயிடுவேன் என்று சொல்லல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாய் அந்த வாக்கின்படியே ஆபிரகாமுக்கு சொன்னதுபடி அவர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ரோமர்ல நாம் படிக்கிற 4ஆம் அதிகாரத்துல அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல உருவாக்குகிற தேவன். அந்த இயேசுவை நீங்க விசுவாசிக்கிற நீங்க கண்டிப்பாங்க ஒரு நாளும் உங்க முகத்தை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் மரணத்துக்கு நேராய் யாரையும் கூட்டிட்டு போறதில்ல. அவர் நமக்காக மரணத்தை அவர் ருசி பார்த்து நமக்காக பாதாளுக்கு கீழே போய் நமக்காக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி, என் பிள்ளைகள் இனி மரணத்துக்கு நேராயில நித்திய ஜீவனை தரும் அளவுக்கும் நான் வலது கரைச்சு நான் பிடிச்சிருக்கிறேன், கண்டிப்பா நான் உன்னை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்துவேன் என்று அந்த தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இரவு நேரத்துல நம்ம எது செய்தாலும் முக்கியமாக நம்முடைய எல்லா காரியத்திலும் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 5-6 வசனத்தின்னு சொன்னது போல உன் சுய புத்தியில நம்ம சாய்ந்து போகாம, மனுஷனுடைய ஆலோசனை நம்ம சாய்ந்து போகாம, கர்த்தருடைய வசனத்துல சங்கீதம் 32:8 இதோ நான் உனக்கு மேல நான் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன கர்த்தர் நம்ம நிச்சயமாய் கர்த்தருடைய பாதத்துல அன்றைக்கு மரியாள் நல்ல பங்கை அந்த தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்துல அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டதுனால அவர் உயிர் தெழுந்த நாள்ல மரியாளுக்கு அவர் தரிசனமாகினார். இன்றைக்கு நம்ம கூட அவருடைய பாதல நம்ம அமர்ந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் பிளான்ஸ் போட்டிருக்கிறேன், ஆண்டவரே, நான் டிசைன் போட்டிருக்கிறேன், இதுதான் என் பிளான் ஆண்டவரே, அவருடைய பாதத்துல வைத்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் அவர் ஒரு நாளும் செய்வதே இல்லை. நிச்சயமாய் நீங்க காத்திருக்கும் பொழுது நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொன்னது போல நிச்சயமாக கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிற நேரத்துல அந்த ஜீவனுள்ள தேவன் ஐசியால சொன்னது போல 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே உங்க பின்னாலிருந்து சத்தம் கேட்கும், இதுதான் வழி என்று. அதே 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இஸ் த காட் ஹூ கிவ்ஸ் த வே டு ப்ராஃபிட். நஷ்டமான காரியத்தை ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். நஷ்டமான காரியத்தை நம்ம ஆலோசனை, நம்ம இருதயத்தின் விருப்பத்தை நம்ம செய்யும் பொழுது இது என்னுடைய கண்கள்ல என்னுடைய பார்வைக்கு நமக்கு நலமா இருக்கிறதுன்னு நம்ம முன்வைக்கலாம். 10 காரியத்துல 5 காரியம் நடக்கும், இல்ல 2 காரியம் நடக்கலாம். ஆனா மிச்சதெல்லாம் அது தோல்வியில நமக்கு நஷ்டமோ வருகிற காலங்கள நம்ம இருதயத்துல அந்த சஞ்சலத்தை கொண்டு வரும். அன்றைக்கு ஈசாக்கு அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவர் எகிப்துல போய் அதே நானும் பஞ்சம் வந்ததுனாலும் நானும் அதே போய் நானும் செய்வேன் என்று அவர் போயிருந்தா அவருக்கு அநேக நஷ்டம் உண்டாயிருக்கும். ஆனா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ இதே இடத்துல இருந்து இந்த விதையவை நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல ஈசாக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்டார், அந்த ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்டார். அவர் போட்ட திட்டத்துல போயிருந்தா நிச்சயமாக அவரும் அந்த ஃபெமைன்ல சாப்பாடு இல்லாம மறைத்து போயிருப்பார். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை சொன்னது போல அந்த ஜீவ மார்க்கத்தை அவர் கேட்டதுனால, ஆண்டவரே எனக்கு மரணமான எனக்கு ஜீவன் வேணும் என்று அவரு கர்த்தரோட அந்த வசனத்தோட ஆண்டவரே நான் எஸ் லார்ட் என்று சொன்னும் பொழுது அவர் விதைத்த அந்த விதையில 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தார். இந்த இரவு நேரத்துல கூட நமக்கு வருகிற பிரச்சனைகளை யோவான் 10:10 சொன்னது போல சத்ருவானர் வருது ஒரே ஒரு காரியங்க, அவன் திருடவும் கொல்லவும் அழைக்கும் வருகிறான். அவனுடைய எல்லா தந்திரங்களும் வேதத்துல நமக்கு சொல்லியிருக்கிற நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். we know all the devices of the enemy. அதுல நீங்க சிக்கி கொள்ளக்கூடாது, அந்த மரண பாதையில நீங்க போய் கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீ ஜீவனை தெரிந்து கொள், உன் நாவின் அதிகாரத்துல இந்த வசனத்தை இந்த பட்டயத்தை நீ எடுத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் எந்த பகுதியில உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ கர்த்தருடைய வசனம் திறக்கும் பொழுது பாதைக்கு தீபமாக வெளிச்சமாயிருக்கிற இந்த வசனம்
பேதைகளை ஞானமாக்குகிற இந்த வசனம். ஆமென். அந்த ஜீவ ஊற்று. ஹalleluya. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஜீவ ஊற்று. அன்றைக்கு சமாரிய ஸ்திரீ ஆமென் அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவரோடு பேசுவார் ஆண்டவரே, நீ கொடுக்கிற தண்ணி வெறும் இந்த பூமியில ஒரு நிமிஷம் என் தாகத்தை தீர்க்குமா? ஆனா நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்குள்ள ஜீவ ஊற்றா இருக்கிற அந்த ஜீவ ஊற்றாக இருக்கிற இந்த வேத வசனத்துல ஆமென் அவருக்குள்ள பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது. சங்கீதம் 16ல ஆமென் 11ஆம் வசனத்துல நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 16ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் என்று. சோ இந்த இரவு நேரத்துல நம்ம எதை தெரிஞ்சு கொள்கிறோம்? தேங்க்யூ லார்ட். நம்ம போயிருக்கிற பாதையில, நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. நம்ம காரியங்கள் நம்ம ஜெபித்திருக்கலாம், ஆயிருக்காது. நம்ம இருதயத்தை நம்ம விரும்பி இருக்கலாம், ஆயிருக்காது. கர்த்தருடைய வசனத்துல நம்மளுடைய டைமிங்லயும் நம்முடைய இருதயத்துல நினைச்ச நினைவுகள் நடக்காத போது நம்ம சோர்ந்து போகிறோமா? அந்த நேரத்துல நிச்சயமா ஒரு விஷயத்த நீங்க கிறிஸ்தவர்களாக நினைச்சு கொள்ளுங்க. நம்முடைய பிளானின் படி அது செய்யலன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய டைமிங்ல காரியம் நடக்காதனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாய் கர்த்தர் ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து நம்மை காக்க, நமக்கு இது தேவையில்லை என்று நமக்கு தேவன் அறிந்து அதை நம்ம எல்லாம் விலக்கி அவருடைய நேரத்துல, அவருடைய காலத்துல ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு இதெல்லாம் அந்த சிறு வயதை தொடங்கி அதனுடைய வயதுல கொடுத்து வராகிறாரோ, அதே போல நம்முடைய நல்ல தகப்பன், நம்முடைய ஜோதிகளின் பிதா நம் எல்லோருக்கும் ஜீவனை கொடுத்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதுதான் யோவான்ல 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்ல, நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. நீதிமொழிகள் 4ல சொல்ல, இந்த வசனத்தை நீங்க செவி சாய்த்து உங்களுடைய இருதயத்தில் நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய சரீரத்துல எல்லாம் அது ஜீவனாய் மாறும். உங்களுடைய சரீர பலவீனங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வசனத்துல இருக்கிறது. So even tonight, believe this word of God. இது என்னுடைய வார்த்தையில, இது கர்த்தருடைய வசனம். அன்றைக்கு எருசலேம் மக்களுக்காக அடிமை தனத்திலிருந்து மூசையோட அந்த வனாந்தரத்துல கர்த்தர் பேசினார். அந்த அடிமை தனத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்து இந்த நல்ல ஆவியானவரை கொண்டு நீ மரணத்தை அல்ல, நீ ஜீவனை தெரிந்து கொள்ளும் என்று நம்மை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். So choose tonight to walk in this way of life. இந்த ஜீவனுள்ள கிறிஸ்துவை மாத்திரம் நம்மை சார்ந்து நாம் தொடர்ந்து வாழ தேவனுடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நேராய் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் சேர்ந்து இணைந்து ஜெபிக்க போகிறோம்.